ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஈஸியான டேஸ்டான ஒரு வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சுத்தமான கிளாத்தில் தொடச்சி எடுத்துக்கலாம், ஈரம் இல்லாமல். இப்போ வெண்டைக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா செவந்து வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் வதங்கிட்ட உடனே நான் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது போல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் நல்லா சுருண்டு வந்த உடனே நல்லா இது போல் வெண்டைக்காய் சுருண்டு வந்துடும். இந்த டைமில் நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கலாம். இது போல் 1 நிமிஷம் கிளறிட்ட உடனே சூப்பரான ஈஸியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.